அப்சல் குருவை தூக்கில் போட்டதற்கு அரசியல் காரணம் எதுவும் இல்லை என்றும் சட்டப்படியே நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டே விளக்கம் அளித்துள்ளார். காஷ்மீரைச் சேர்ந்த பயங்கரவாதி அப்சல் குரு கடந்த சனிக்கிழமையன்று தூக்கில் போடப்பட்டதற்கு அதிருப்தி தெரிவித்துள்ள காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா இதற்கு அரசியல் காரணம் இருப்பதாகவும் கருத்து தெரிவித்திருந்தார். அதோடு முன்னாள் பிரதமர் ராஜீவ், பஞ்சாப் முன்னாள் முதல்வர் பியாந்த் சிங் ஆகியோரை கொன்ற குற்றவாளிகளை இன்னும் தூக்கில் போடாதது குறித்தும் உமர் அப்துல்லா கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய உள்துறை அமைச்சர் ஷிண்டே அப்சல் குருவை தூக்கில் போட்டதற்கு எந்த அரசியல் காரணமும் இல்லை என்றும் சட்ட நடைமுறைகளை பின்பற்றியே தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். 9ஆம் தேதி தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கு முன் 7ஆம் தேதியே அப்சல் குருவின் மனைவிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் 8ஆம் தேதி காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லாவிடமே தானே தகவல் தெரிவித்ததாகவும் ஷிண்டே கூறினார். ராஜீவ், பியாந்த் சிங் கொலை வழக்குகள் முற்றிலும் வேறுபட்டவை என்றும் அது தொடர்பான வழக்குகள் இன்னமும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் ஷிண்டே விளக்கம் அளித்தார். Chief Minister of Punjab case, the cases are still pending in the Supreme Court. Rajiv Gandhi's case was filed in Tamil Nadu High Court and then subsequently it was brought to the Supreme Court, and I have dates also that I can give it. Those cases have been still under consideration of the judiciary, and hence you see they differ from this particular case. This was, I said, you see, this was the President had signed on 3rd and I signed on 4th, and immediately action had to be taken. The same action I had taken in Ajmal's case also. பாரதிய ஜனதாவின் தொடர் விமர்சனத்தால் அப்சல் குருவை தூக்கில் போடவில்லை என்றும் விளக்கம் அளித்த ஷிண்டே அப்சல் குருவின் கல்லறையை பார்க்க குடும்பத்தினர் அனுமதி கோரியுள்ளது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாகவும் கூறினார்.